என்னுடைய வாப்பா அதே மாதிரி என்னுடைய உம்மா இவங்க மரணிச்சுட்டாங்க, என்னோட தம்பி மரணிச்சுட்டாரு, என்னோட கணவன் மரணிச்சுட்டாரு, இப்ப இவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பல சகோதரர்கள் கேட்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, மரணித்த உங்களோட தாய், உங்களோட தந்தை, உங்களோட சகோதரன், உங்களோட சகோதரி, உங்களோட கணவன், உங்களோட மனைவிக்காக நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்னன்னு சொன்னா அவங்களுக்காக துவா செய்யறது. அவங்களுக்காக துவா செய்யுங்க. எல்லா நிலைகள்லையும் அவங்களுக்காக துவா செய்யுங்க. அதே மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தருங்க. அல்லாஹ்வோட குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். இப்ப ஜனாசா தொழுகை நாங்க 3வது தக்பீர் போறோம், அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஅஃபு அன், அல்லாஹ் அவர் மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர் கருணை காட்ட. அப்ப நம்ம துஆ செய்யணும். அதே மாதிரி இஸ்திக்ஃபார் செய்யணும். அவங்களுக்காக சதகா தர்மங்கள் செய்யலாம். அவர்களுக்காக சதகா ஜாரியா, ஒரு நல்ல முறையில ஒரு மனிதனுக்கு ஒரு பலருக்கு தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது, பள்ளிவாசல்கள் நல்ல முறையில் அமைச்சு கொடுக்கிறது, இப்படி சதகாக்கள் தர்மங்கள், வேறு பல புத்தகங்கள், அரபு அதாவது நல்ல முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்கள், புத்தகங்கள், குர்ஆன் இல்லாத பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறது, இப்படி அந்த சதகா ஜாரியா சதகாக்கள் அவங்களோட பேர்ல செய்யலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தாராளமாக அவர்களுக்கு நீங்க சதக்கா செஞ்சா அந்த அவர்களோட பேர்ல, அதாவது அல்லாஹ்வுக்காக நீங்க கொடுக்குறீங்க, ஆனா அந்த நன்மை அவங்களுக்கு போன்னு நினைச்சு தாராளமாக அது போய் சேரும். அதே மாதிரி நாங்க அவங்களுக்கு துவா செய்வதன் மூலமாக அந்த துவா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம கேட்கலாம். இது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள். இது அல்லாம குர்ஆன்ல ஹதீஸ்ல வழிகாட்டப்படாத விஷயங்களை நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக 3வது அன்று எல்லாரையும் கூட்டி குர்ஆன் ஓதி, கத்தம் ஓதி, ஃபாத்தியா ஓதி, அதே மாதிரி அவங்களுக்காக வேண்டி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அதை ஒரு விழாவா கொண்டாடுறது, இப்படி இதெல்லாம் தவிர்த்து கொண்டு குர்ஆன் சுன்னா சொல்லுகிற விஷயங்களை நாங்க செய்யணும். இப்ப குர்ஆனுடைய விஷயம் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்படையில, மரணித்தவங்களுக்கு குர்ஆன் ஓதுங்கண்டு, அப்ப அது சொல்லப்படையில நாங்க விட்டுறணும். அப்படி ஒன்று இருந்திருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை குர்ஆன் ஓதி இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில மரணிச்ச அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களோட உறவினர்களுக்காக அல்லது சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சஹாபாக்களை பாருங்க, அப்படி யாரும் செஞ்சாங்கன்னா இல்ல. அப்ப எனவே அவங்க துவா செஞ்சிருக்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்களோட பேர்ல சதக்கா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் நாங்க அவர்களுக்காக செய்வதன் மூலமாக நிச்சயமாக நன்மைகள் அல்லாஹ்விடத்துல கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக.